கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்துள்ளார். அதன்படி நாம் நம் வாழ்க்கையை நடத்தினால் அது நலமாயிருக்கும். அவ்வாறு நாம் அவருடைய கற்பனைகளின்படி நாம் வாழும்போது நம் வாழ்வில் சமாதானத்தை அவர் நதி போலவும் நம்முடைய நீதியை சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் எப்பொழுதும் அவர் நிலைநிற்க பண்ணுவார். எனவே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தேவன் கொடுத்த கற்பனையை விட்டு நாம் மீறாதபடி தேவனுடைய வார்த்தையை நாம் காத்து நடப்போம். ஒருவேளை நாம் மீறி நடந்திருப்போம் என்றால் அதற்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் நாம் திரும்பி வந்து அவருடைய கற்பனைகளை மீண்டும் கைக்கொள்வோம். அப்பொழுது தேவன் எண்ணிலடங்காத நன்மைகளை நமக்கு கட்டளையிட்டு நம் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.